பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகையின் நன்னாளாகிய இந்த நாளில் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய திருச்சபையினுடைய 1000 முறையில் அனைவருக்கும் அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துகிறேன். Wish you all happy Trinity. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று முன்பதாக வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டில நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையும், அதைத் தொடர்ந்து 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. இதற்கு ஒரு தலைப்பு இன்றைய நாளின் எல்லா வேத பகுதியிலும் திருத்துவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கும் திருத்துவம் இருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு The Efficacy of Trinity God. The Efficacy of Trinity God. திருத்துவ கடவுளின் செயல்திறன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் பிரீதியாயிருந்து கர்த்தாவே, உம்முடைய தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் மற்றும் தெய்வத்துவத்தின் தன்மை என்ன என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு என்னோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் திருத்துவ தெய்வமே, திருத்துவத்தில் ஏகத்துவமான தெய்வமே, எங்களுக்கு ஆண்டவரை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனை நாங்கள் கற்றுக்கொண்டு கேட்ட சாட்சிகளாக ஜீவிக்க நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. பிரியமானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்துல பல தெய்வங்களை வணங்குகின்ற மக்கள் உண்டு. நம்முடைய இந்திய தேசத்தை தவிர வேறு எந்த நாடுகளிலுமே இவ்வளவு தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற அந்த மத நம்பிக்கை வேற எங்குமே கிடையாது. ஆகவேதான் தந்தை பெரியார் ஒரு வாக்கியத்தை சொன்னார், இந்தியா பல மதங்கள் இனங்களை கொண்ட ஒரு அருங்காட்சியகம் என்று சொன்னார் இல்லையா? ஒரு மியூசியம் என்றால் அதுல பல தரப்பட்ட காரியங்கள் பொக்கிஷமாக எடுத்து வைத்திருப்பார்கள். இந்த நாளில கூட பல மதங்கள் நிறைந்த இந்திய தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாரை வணங்குகிறோம் என்று இந்த நாளில ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதாவது குழம்பென குட்டைகளுக்குள்ளதான் மீன் பிடிப்பாங்க, கரெக்ட் தானே? இப்போ கழனியில எல்லாம் போயிட்டு அந்த மீன் வந்து பிடிச்சா ஒரு நாளெல்லாம் நீங்க முயற்சி பண்ண கூட அது பிடிக்க முடியாது. அதெல்லாம் பண்ண கலைக்கு விட்டுருவாங்க. கலைக்கு விட்ட பிறகு அதை பிடிப்பாங்க. உண்மையா போயாது நான் சொல்றது. சோ அதே போலதான் நீதி என்பது, நியாயம் என்பது பிரச்சனை கலகத்தில் தான் நீதி பிறக்கிறது என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 33 கோடி தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற நம்புகின்ற நம்முடைய இந்திய தேசத்துல நாம் யாரை வணங்குகிறோம் என்ற கேள்வி உங்கள் முன்பாக இந்த நாளில நான் வைக்கிறேன். நாம் ஒரு கடவுளை வணங்குகிறோமா, 3 கடவுளை வணங்குகிறோமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் என்று சொல்லி இப்பொழுதுமாய் நாம் பார்த்தோம் திருத்துவ கடவுள் என்று சொல்லி. ஆகவே இது இட் இஸ் a doctrinal matter. இந்த சித்தாந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதிலே எந்த குழப்பமும் வரக்கூடாது என்பதற்காக இந்த நாளில நாம் எந்த விசுவாச அறிக்கையை படித்தோம்? அத்தனாசியஸ் என்பவருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்தோம். விசுவாச பிரமாணம் என்பது நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் எழுதப்பட்டு அதை நாம் அறிக்கை செய்து இதிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஆதி திருச்சபையிலே the early apostolic fathers
அவர்கள் எழுதின இந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், ஏசாயா விசுவாச பிரமாணம், அத்னாசியஸ் விசுவாச பிரமாணம் எப்படி வந்தது என்றால், கள்ள போதகங்கள் ஆரம்ப காலத்திலே வந்த போது, அதாவது கிறிஸ்துவ கடவுள் இல்லை என்று, அதாவது ஏரியஸ் என்ற ஒரு மனுஷன் அவன் சொன்ன ஒரு கள்ள உபதேசம், ஹெரட்டிக் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த 22ஆம் வசனத்தை அவர், அதாவது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மையமாக வைத்து கடவுள் படைக்கப்பட்டவர் என்று சொல்லி இயேசுவை அவர் சொல்லுகிறார். ஆனால் இதை அறிந்த உணர்ந்த அறிஞர் பெருமக்கள் அதை அவர் படைக்கப்பட்டவரால் பிறந்தவரே என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? ஏரியஸ் ஒரு தவறான ஒரு உபதேசத்தை அவர் சொன்னார். இவர் அப்பொழுது கடவுள் இந்த முழு உலகத்தை படைக்கின்ற போது அவர் அங்கே இருந்தார், அவரால் படைக்கப்பட்டார் என்று அவர் சொல்லுகின்ற போது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. அதாவது எபிரேய பாஷையிலிருந்து செப்டஜென்ட்டுக்கு எழுதப்பட்ட, அதாவது 70 பேர் எழுதின கிரேக்க வார்த்தையில் எழுதப்பட்டதை இவர் பின்பற்றி யார்? இந்த ஏரியஸ் என்பவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறார். அதாவது இயேசு என்பவர், அங்கே சொல்லப்பட்டிருப்பது இயேசு தான் அது, ஆனால் அவர் படைக்கப்பட்டார் என்று சொல்லி, ஆனால் அவர் படைக்கப்பட்டவர்கள் பிறந்தவர் என்று சொல்லி மற்ற வசனங்கள் எல்லாம் அந்த 22ஆம் வசனம் கூட சொல்லுகிறது என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ் இல்லையா, அர்லி அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ் அவர்கள் எல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து பேசி தீர்மானித்து தான் விசுவாச பிரமாணத்தை எழுதி இதிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். ஏனென்றால் ஏரியஸ் சொன்ன ஒரு காரியம், அவர் படைக்கப்பட்டவர் என்றால் அவருக்கு முடிவு என்பது இருக்காது, அவருக்கு ஆரம்பம் என்பதும் இருக்காது. ஆனால் இயேசுவே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார், நானே அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். ஆனால் இவர் சொன்ன ஒரு காரியம், இவர் படைக்கப்பட்டவர்கள், இவருக்கு அதாவது அதற்கு முன்பதாக அவர் இல்லை, அதன் பிறகு அவர் எப்பொழுது இருப்பார் என்று சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் குழப்பி, ஆகவே அவர் படைக்கப்பட்டபடினாலே அவர் மற்றவர்களை போல அவரும் மரித்து போவார், அவர் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார். அவர் தான் குமாரன் ஆகிய கடவுள் என்பதை மிக தெளிவாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாய் கர்த்தருடைய வார்த்தைகளே நமக்கு போதிக்கின்ற ஒரு காரியமாக இருக்குது. ஆகவேதான் இந்த நாளில அத்னாசியஸ் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்து மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதுல நாம் அறிக்கையிட்ட விஷயத்துல இருந்தே நாம் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கிறோம் நினைக்கிறேன். எல்லாமே நமக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட வேதத்தின் அடிப்படையில நாம் இந்த நாளில இதை நாம் தியானிப்போம். உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துவ பண்டிகையை திருச்சபைகள் ஆசிரிக்கிறார்கள். கடவுளின் தெய்வீக தன்மையை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? கடவுளை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும் என்று கேட்டால், எனக்கு எல்லாம் தெரியும், பைபிளை கரைச்சி குடிச்சுட்டு அப்படின்னு. பைபிளை கரைச்சி குடிக்கிறது பெருசு இல்லை, அதன்படி நடக்கிறது தான் பெருசு. வேதத்தை நம்ம 100 முறை படிச்சுட்டது பெருசு கிடையாது. அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமானது. அதுக்காக நான் டிஸ்கரேஜ் பண்ண நினைக்காதீங்க. எவ்வளவு முறையாவது படிக்கலாம், எவ்வளவு முறையாவது நாம் படித்து அதுல அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதை நாம் குணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதன்படி நடக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே கடவுளை நாம், அவருடைய தெய்வீக தன்மையை நாம் அறிந்து கொண்டது எவ்வளவு என்றால், ஒரு முழங்கையை வைத்து கடலின் ஆழத்தை அளப்பது போன்றது. புரிஞ்சதுல? நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம்? அவ்வளவுதான். ஒரு முழங்கை அளவு சமுத்திரத்துல விட்டு நம்ம பார்த்தா எவ்வளவு ஆழம் இருக்குங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதே போல நாம் பெற்றுக்கொண்டு கிரகித்துக் கொண்டிருக்கின்ற அறிவு, கடவுளை பற்றி ஒரு அறிவு எவ்வளவுன்னா, ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் அளவு எடுத்து நம்ம குடித்த அளவு தான். நானே சொல்றேன், என்னுடைய அதாவது ஆசிரியர் பெருமக்களும் கூட அவரும் சொல்கின்ற காரியம் அவ்வளவுதான். ஆகவே கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய தெய்வத்துவத்தின் தன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் முடியாது.
பரிசுத்த ஆவியாக கடவுள் நமக்கு அதை வெளிப்படுத்துகின்ற போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சோ இந்த நாளில வேதத்தின் அடிப்படையில திரியேக கடவுளை குறித்து நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்கிறோம். இதை பற்றி நாம் பேசுகின்ற போது while analyzing the concept of the Trinity, naturally we may have certain basic queries in our mind. இல்லையா? ஒரு அடிப்படை கேள்விகள் நமக்கு உண்டாகும். Who is this Trinity? இல்லையா? What is Trinity? Is there three gods? Who are these Father, Son and the Holy Spirit? இல்லையா? What Bible says about the Trinity? என்ற இந்த ஒரு சில கேள்விகள் நாம் முன்வைக்கலாம். திருத்துவம் என்றால் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக கடவுள் என்பதை நாம் நம்புகிறோமா? அடுத்தது இந்த மூன்று கடவுள் என்று சொல்கிறார்கள். மூன்று கடவுளா ஒரு கடவுளா என்ற குழப்பம். அடுத்து வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஏற்கனவே நான் சொன்னேன். அத்னாசியஸ் விசுவாச பிரமாணத்தில் அதெல்லாம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆகவே மறுபடியும் இதை நாம் அனலைஸ் பண்ணுகிறோம் இந்த நாளின் செய்தியில. பிரியமானவர்களே, திருத்துவம் என்ற வார்த்தை திருமறையில் இல்லாத ஒரு வார்த்தை. திருத்துவம் என்ற வார்த்தை திருமறையிலே கிடையாது. The word Trinity is not found in Bible. அப்ப நம்ம எதுக்கு திருத்துவம் என்று சொல்லி நாம் கொண்டாட வேண்டும் என்றால், ஆனால் திருமறை திருத்துவ கடவுளின் செயல்களை ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாய் மிக தெளிவாக விளக்குகிறது. திருத்துவ கடவுள் என்பது ஆதியாகமத்தில் எலோகிம் என்ற முதல் வசனத்திலேயே in the beginning God created the heavens and the earth and the God என்று பார்த்தோம். அந்த எலோகிம் என்றாலே அங்கேயே அவர் திருத்துவ கடவுளாக இருக்கிறார். அவர் ஒருவராக இல்ல மூவராக அங்கே இருப்பதை பார்க்கிறோம். noun common masculine plural absolute state. அதை மாற்றவே முடியாத பெயர் plural. இந்த எலோகிம் என்றது ஒரு கடவுள் கிடையாது, அதிலேயே மூன்று என்று இருக்கிறது. திருத்துவம் ஆரம்பிக்கும் போது கூட அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட அப்படியாகத்தான் பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர். அதாவது எப்பொழுதும் இருக்கிறவர். அவர் மாறாதவர். பிதாவும் சரி குமாரனும் சரி பரிசுத்த ஆவியாகிய கடவுள் மாறாதவர். மோசேயை கடவுள் அழைத்தார். முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் போய் நீ எகிப்துக்கு போய் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கின்ற என்னுடைய மக்களை மீட்டுக் கொண்டு வா என்று சொல்லிட போது, உங்களுடைய பெயர் என்ன என்று சொன்னால் நான் என்ன சொல்ல கேட்டேன். அப்பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. I am that I am. அவர் இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர். அவருக்கு முடிவே இல்லை. அவர் ஆதியும் அந்தமானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது குமாரனாகிய கடவுள் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். மத்திய 28:20 பார்க்கின்ற போது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள், உபதேசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு வாழ்கிறவர். அதே போல நாளில வாசிக்க கட்ட யோவான் 14:16 நாம் பார்க்கிற போது, அவர் என்றென்றைக்கும் நம்முடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக உங்களுக்காக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார் என்று சொல்லி பாராக்லேட்டர்ஸ் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாகிய கடவுள். ஆகவே இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தூளிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்றார்கள் இல்லையா? ஒரு பழமொழி சொல்லலாம் இல்லையா? இது எப்படி சொல்லப்பட்டது என்றால், இதற்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் எலோகிம் என்ற வார்த்தை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லி அர்த்தம். அது omnipresent God. omnipresent God எங்கும் நிறைந்த கடவுள்.
அப்போ யாரோ சொன்னாங்களே மற்ற மதத்திலிருந்து சொன்னது பாப்பட்டவர் இல்ல, வேதத்திலிருந்து சொல்லப்பட்டது இது. எலோகிம் என்று பார்க்கின்ற போது அவர் எங்கும் நிறைந்த கடவுள். முதலாக ஆதியாகமத்தில் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட அந்த எலோகிம் என்ற வார்த்தை, ஆதியிலே தேவன் என்ற வார்த்தை அங்கே எலோகிம் என்று எழுதப்பட்டது. எலோகிம் என்றால் எங்கும் நிறைந்த கடவுள், எங்கும் நிறைந்த கடவுள், ஆம்னி பிரசன்ட் காட். அடுத்ததாக அவருக்கு இன்னொரு வல்லமையை நாம் பார்க்கிறோம். He is omnipotent God, அதாவது சர்வ வல்லவர். எல் ஷடாய் என்று சொல்வார்கள். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லவர், பாறை போன்றவர். ஆகவேதான் மலைகளின் மேல் நின்று அவர் தரிசனம் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கு இந்த ஒரு ட்ரெடிஷன் தான் மற்ற மதங்கள் கூட பரவினது. இன்னைக்கு ஏதாவது ஒரு மதம் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது நம்முடைய இந்திய தேசத்துல அதிகமாக வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்து மக்களை எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு மலை பெற்று உடனே போயிட்டாங்க ஒரு கோயிலை கட்டிடுவாங்க. இதெல்லாம் எந்த ட்ரெடிஷன் இருந்தாலும் இது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பாறை போன்றவர் கடவுள் என்று சொல்லி எல் ஷடாய், சர்வ வல்லவர், சர்வ சக்தி படைத்தவர் என்று அர்த்தம். சோ மூன்றாவதாக பார்க்கின்ற போது omniscient God. He is omniscient God. எல்லாம் அறிந்தவர், அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவர் சர்வ ஞானி, முழு உலகத்தையும் நன்றாய் அறிந்தவர். ஏன்னா அவரால் தான் படைக்கப்பட்டது. அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறிகின்ற தெய்வம் அவருக்கு தெரியும். நம்மையும் படைத்தார், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார், சர்வத்தையும் படைத்த கடவுள் சர்வ சிருஷ்டிகர். ஆகவே இந்த மூவரும் ஒருவராக இருக்கிறவர் பிதாவாகிய கடவுள். இதே தன்மையை குமாரனாகிய கடவுளத்துல நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளத்துல பார்க்கிறோம். அதைத்தான் அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்துல. So it is evident that the word Trinity or plurality in God is used to express the doctrine of the unity of God. Plurality of God என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கடவுளிலே மூன்று கடவுளுடைய அந்த தன்மைகள் தனித்தனியாக பிரித்து செயல்படுகின்ற ஒரு காரியம். அதாவது so it expresses the doctrine of the unity of God as subsisting in the three distinct persons. புரியுதுங்களா? அதாவது மூன்று கடவுளாக, மூன்று தெய்வங்களாக, அதாவது ஜீவித்திடும் வஸ்துவாக. They have separate existence. They have separate existence. மூவரில் ஒருவர் என்று சொல்றோம், பட் they have separate existence. மூன்று ஜீவித்திடும் வஸ்துவாக. ஆகவே தான் நாம் சொல்வோம், திருத்துவம் என்பது கடவுள் மூன்று வேறுபட்ட ஜீவித்திடும் வஸ்துவாக நம்மை நடத்துகின்ற கோட்பாடு அல்லது சித்தாந்தமாக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பட் ஆனால் this particular proposition, ஏன் மூன்று கடவுள் என்று சொல்லுகிறோம்? இது இப்படிதானா என்றால், this proposition involved in the doctrine are that God is one and that there is no but one God. அதான் மூணு கடவுளை பத்தி சொன்னீங்க, மறுபடியும் இது சொல்றீங்கன்னா என்ன? சில நேரத்தில் இது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மூவராக இருக்கிறவர்கள் they have separate, இல்லையா? they have separate existence. அவர்கள் தனி ஜீவித்துடன் வஸ்துவாக இந்த காரியங்களை செய்வார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவர் தான் என்று சொல்லி இங்கே மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. That is the proposition involved in this doctrine. என்ன இது ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், இல்லையா? அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள் இல்லையா, பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்மனது என்னவென்று புரியவில்லை. அது போலதான் சில காரியங்கள் புரியாது. ஆனால் அது தவற சொல்ல ஒரு கவிஞர் எழுதுறாரு, அந்த பெண்மனதை புரிந்து கொண்டவர் தான் அங்க இன்னும் அதாவது உயர்த்தி பாடுகின்ற ஒரு கவிதையா இருக்கு. ஆனால் பெண் மனதை புரிந்து கொண்டவர்கள் அவளை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே, இல்லையா? விஷ் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. சோ உங்களை கொண்டாடுகிறார்கள் மதர்ஸ், பெண்கள், இல்லையா? உங்களை புரிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிந்து கொண்டுதான் நான் கொண்டு வேண்டால், திருத்துவம் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிஸ்டீரியஸ் வேர்டாக இருந்தாலும் கூட
வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட இது ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா? ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது போடப்பட்டிருக்கிறது எல்லா காரியத்திலும். ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் மூவராய் இருந்தாலும் அவர் ஒருவரே என்று அறியப்படுகிறார். அதாவது தனித்துவமாக வேறுபட்ட நிலையிலே வாழ்கின்றார். The three persons are distinct yet are one in substance, essence and nature. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். மூவரில் ஒருவராய், ஒரு வஸ்துவாக, ஒரு மூல ஆதாரமாக, ஒரு இயற்கையின் வடிவமாக அவர் இருக்கிறார். புரிஞ்சுங்களா? ஆதி காலத்துல நிறைய மக்கள் அவருடைய வணக்க நிலை என்று பார்த்தா நேச்சர் வர்ஷிப் என்று சொல்லி, இயற்கை கடவுள் என்று சொல்லி. ஆனால் இயற்கை என்பது நீயும் நானும் வாழ கடவுள் கொடுத்த ஒரு கொண்டாட்டமான சந்தோஷமான இடம். அதை கடவுளாக வணங்கக்கூடாது. சூரியன் நமக்கு வெளிச்சத்தை, அதாவது சூட்டை கொடுக்க வேண்டும், வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும், சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்க வேண்டும், மழை, இவைகளெல்லாம் ஒரு கடவுளாக மாற்றிக்கொண்டார்கள். அப்படி ஒரு, அதாவது ஞானத்தின் கடவுள் என்று சொல்லி இங்க நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஞானத்தை பற்றி நாம் பேசுகிறோம். 8ஆம் அதிகாரம் 1-4 வரைக்குமாய் அதைத்தான் ஏரியஸ் என்ற அந்த ஒரு நபர் சொல்லுகிறார். என்ன? கள்ள உபதேசமாக அவர் ஞானத்தின் கடவுள் இயேசு, அவ்வளவுதான். ஞானத்திற்கு என்று அவர் ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லி இதெல்லாம் நம்புவது கிடையாது. கடவுள் ஒருவரே, ஞானம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, மூவரில் மூவராய் திருத்துவத்தில் ஏகத்துவமாய் வாழ்கின்ற கடவுள் அவர் ஒருவராக இருக்கிறார். இதுதான் நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். உபாகமம் 6:4 பார்க்கின்ற போது, இஸ்ரவேலே கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். புரிஞ்சுங்களா? 1 ராஜாக்கள் 8:59 முற்பகுதியில பார்க்கின்ற போது, கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை. கர்த்தரே தெய்வம், வேறொருவரும் இல்லை. அதே போல ஏசாயா 44:6 பாருங்கள், என்னை தவிர தேவன் இல்லை என்று கடவுள் சொல்கிறார். அப்போ ஒருவரே கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த 3 ட்ரினிட்டி என்று சொல்வது என்னதான் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்கள். அதை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணா இன்னும் ஒரு சில காரியங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். So the doctrine of the Trinity therefore makes us clear that within the being and activity of the one God there are 3 distinct persons. இல்லையா? ஒரே, அதாவது சுருக்கமா மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிற வண்ணத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரே ஒரு கடவுள் இருக்க அவரின் செயல்பாடுகள் 3 வேறுபட்ட ஜீவித்திடும் வஸ்துவாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பிதாவாகிய கடவுள் படைத்தவர், குமாரனாகிய கடவுள் நம்மை விடுவித்தவர், பரிசுத்த ஆவிய கடவுள் நம்மை வாழ வைக்கிறவர். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரம், அது ஒரு மரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் வேர் இல்லாமல் அது மேல வரவே முடியாது இல்லையா? வேர், அடுத்து அது தண்டு, அதனுடைய கனி, இப்படியாக தான் அது 3ஐயும் அறிகிறோம். ஆனால் அது ஒரே மரம் தான் இல்லையா? அதே போல நாம் வைத்திருக்கின்ற இந்த 2 கேண்டில் இருக்கிறது, இல்ல 3 கேண்டில் கூட வைத்துக் கொள்ளலாம். பெரிய கடவுள் 3 கேண்டிலும் ஏற்றுகின்ற போது அது எரிகிறது. அந்த 3 கேண்டிலும் ஒரே வெளிச்சத்தை தான் கொடுக்கிறது இல்லையா? 3 கேண்டிலான it is having a separate existence இல்லையா? It has separate existence, but still it produces or it exhibits light. அதனுடைய குணாதிசயம் என்ன? வெளிச்சம். அப்படித்தான் தன்னுடைய காரியங்களை வேறு ஜீவித்திடும் வஸ்துக்களாக அவர்கள் நமக்கு செய்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். சோ இதுக்கு மேல சொன்னாங்க கண்டிப்பா இன்னும் குழம்பு கூட நேரா செய்திக்கு போலாம். சுருக்கமா அங்க போலாம். இங்கே நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-4 22-31 வரைக்கும் பார்க்கின்ற போது முதல் 4 வசனத்துல இங்க ஞானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தெய்வீக தன்மை கொண்ட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. அந்த ஞானம் எல்லாருக்கும் தேவை, அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் குறிக்கிறது. 4ஆம் வசனத்துல ஞானம் இல்லாம இந்த உலகத்துல நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கேள்வி கேட்க சொல்லுங்கம்மா. அறிவு என்பது நமக்கு உண்டா? அறிவே இல்ல இல்லையா? அந்த அறிவை பயன்படுத்தாத இருக்கிற போது ஏன்னா அவங்களுக்கு புத்தி இல்லையா? ஆள் வளர்த்துக்கிற மாதிரி நீ உங்களுக்கு அறிவு வளரல. ஆனால் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் அறிவு. ஏனென்றால் அறிவு என்பது அவரில் இருக்கின்ற ஒரு குணாதிசயம். பிரியமானவர்களே, அறிவு என்பது அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு குணாதிசயம். அதான் அதை எங்கே நாம் பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே கடவுளின் சாயல், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அவரில் முழுமையாக இருக்கிறது என்று சொல்லி கொலோசையர் 2:3 பாருங்கள். கொலோசையர் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. சோ அவரிடத்தில் இருக்கின்ற அந்த குணாதிசயம் என்ன? ஞானம், மீட்பு, தூய்மை, நீதி. நீதி பாருங்க, 1 கொரிந்தியர் 1:31 இருக்கு பாருங்க. இருக்குதா? அந்த 4 போட்டுக்குதா? போட்டுக்குதா? இதுதான் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். இவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் இல்லையா? இந்த கடவுள் என்ன சொல்கிறார்? இங்கே நாம் பார்க்கின்ற இந்த ஞானத்துக்கு ஊற்று யார் என்றால் கடவுள். அந்த ஞானத்தை தான் நம்மை படைக்கின்ற போது கடவுள் நமக்கு கொடுத்தார். அந்த ஞானம் தான் நமக்கு வந்திருக்கிறது. மற்ற மிருகங்களுக்கு உண்டா? மற்ற படைப்புகளுக்கு உண்டா ஞானம் என்பது? கிடையாது. பகுத்து அறியக்கூடிய ஞானத்தை கடவுள் நமக்கு 6th சென்ஸ் என்பதை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? 6ஆம் அறிவு, பகுத்து அறியக்கூடிய அறிவு. மற்ற மிருகங்களுக்கு கிடையாது, மிருகங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் கிடையாது. ஆகவே இந்த ஒரு ஞானம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது. எப்பொழுது? நம்மை படைத்த போதே அதை கொடுத்தார். படைத்த போதே கொடுத்தார். எப்போ? we are all created by his own image and likeness என்று இருக்கிறது. கடவுள் நம்மை, மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படியும் படைத்தார். God has created man by his own image and likeness. அவருடைய இமேஜ் என்று பார்க்கின்ற போது and likeness என்று பார்க்கணும். அவருடைய இதுதான் அவருடைய சாயல், இமேஜ் ஆஃப் காட் என்று பார்க்கின்ற போது பெரிய அவுட்டர் இது எக்ஸ்பிரஷன் கிடையாது. இதுவெல்லாம் இருக்கிறது. ஞானம், மீட்பு, தூய்மை, நீதி வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஞானம் நமக்கு உண்டு. அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி என்பது பெற்றிருக்கிறோம் என்றால், ஞானத்தை ஞானமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அஞ்ஞானமாகவும் பயன்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாக செய்கின்ற செயலையும் நாம் செய்கிறோம். மீட்பு என்பது அவரால் உண்டானது. அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். மற்றவர்களை மீட்டெடுக்க, பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற மக்களை கர்த்தருடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்க கடவுள் உன்னையும் என்னையும் பயன்படுத்த. தூய்மை, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவரை அதாவது ஒருவராய் சாபம் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும். அப்படின்னா பரிசுத்த கடவுள் அவரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர். இன்றைக்கு நீயும் நானும் கூட பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அடுத்தது நீதி. நீதி என்பது கடவுளுடைய பிறப்பிடம். ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆர் தி ஹால்மார்க் ஆஃப் காட் என்று சொல்லி கடவுளிடத்திலிருந்து அது உருவாகிறது. ஆகவே நீதி, நீயும் நானும் கூட நீதி நியாயத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீதி என்பது எல்லாருக்குமானது. எல்லாருக்கும் அந்த நீதி நியாயம் என்பது கிடைக்க வேண்டும். இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாருக்கும் சர்ச் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் டீ கிடைக்குதுன்னா, டீ எல்லாருக்கும் கிடைச்சுன்னா அதுதான் நீதி. சிலருக்கு ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா, காலி ஆயிடுச்சுன்னா அதை கொடுக்க ஆரம்பித்தவர்கள் போய் எப்படியாவது வாய்ப்பு அவங்களுக்கு போயிடணும். அதான் நீதி. அவர் 5 பேருக்கு இல்லை நீ போயிட்டு வாங்க அப்படின்னா அவங்க வேற நேரம் சொல்றது அது நீதி கிடையாது. அநீதி ஒரு வெரி சிம்பிளா சொல்ற ஒரு காரியம் இதுதான். பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஞானத்தை இங்கே பார்க்கின்ற போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 22ல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது, this wisdom exists prior to the creation of the cosmos. உலகத்தை கடவுள் உருவாக்குவதற்கு முன்பதாக நான் இருக்கிறேன் என்று அங்க சொல்கிறார். அந்த வசனம் பாருங்க, 22ஆம் வசனம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருக்கிறார்.
ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இவர் தான் வழி. இப்போ இங்கே பார்க்கின்ற போது ஆதி முதல் கர்த்தர் தம் கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பலர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ராஜாக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தானே. தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியக்காரர்கள், போதகர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கன்ஃபைன்ட் வித் பர்டிகுலர் ஆபீஸ். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தனையோ ராஜாக்களுடைய சாம்ராஜ்யம் விழுந்து போனது. ஊழியர்களாக இருக்கிறோம், நாங்கள் மரித்து போவோம். தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள், மரித்து போனார்கள். ஆனால் இவருக்கு மரணமே இல்லை. இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா இதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இங்கே நம்ம பழைய பாட்டில பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு. ஆகவே இந்த திருத்துவ கடவுள் எங்க வருகிறார் என்றால் இங்கே பிதா குமாரன் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். 24ஆம் வசனம், ஆழங்களும் ஜலங்களும் புரண்டு வரும், ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஜெனிப்பிக்கப்பட்டேன் இல்லையா? பிறந்தவர். ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. ஜெனிப்பிக்கப்பட்டேன். இங்க நம்ம அறிக்கை செய்யும் போது என்ன சொல்றோம்? அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரேன்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? ஆகவே நாம் தெளிவான உபதேசத்துல நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 24ஆம் வசனத்துல மாத்திரம் இல்ல, 25, 26 பாருங்க. மறுபடியும் அந்த காரியத்தை சொல்றார். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஆகினாலதான் அந்த 30ஆம் வசனத்துல பாருங்க, இதெல்லாம் படைக்கின்ற போது அவர் வானத்தை படைக்கிறார், சமுத்திரத்தை அவர் அதற்கு ஒரு அளவுகோலை வைக்கிறார், அந்த ஊற்றுகள் எல்லாம் அது அதற்கு ஒரு அதாவது ஒரு கட்டளையை வைக்கிறார். அதன் பிறகு பார்க்கின்ற போது பூமிக்கு அஸ்திவாரம் போடுகிறார். இதெல்லாம் சும்மா வரல. அப்படி செய்கிற போது நான் அவரோடு கூட நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். புரிஞ்சதுல? 30ஆம் வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தார், எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களிப்பு வந்தேன். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா அந்த யூதர்களுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாசித்து கேட்ட அந்த சுவிசேஷ வாக்கியத்துல பாருங்கள் என்ன நடக்கிறது என்றால், அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? யோவான் 8:48-59 அவங்களுக்கு ஒரு அதாவது வாக்குவாதம் வருது. நீ சமாரியன் என்றும் பேய் பிடித்தவன் என்றும் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொன்ன அந்த உபதேசத்தை கேட்க தயாராக இல்லை. நான் பிதாவை கனப்படுத்துகிறேன், நீங்களோ கனவீனப்படுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற போது முக்கியமா பாருங்க, அந்த 57ஆம் வசனம் பாருங்க. அவர் அதனுடைய ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இயேசு யூதர்களிடம் அப்போ சொல்றார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருந்தேன் என்றார். இருந்தேன் நான் சொன்னா என்ன அர்த்தம்? என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை வணங்கு. நான் எனக்கு பின் தான் ஆபிரகாம், எனக்கு பின் தான் ஆதாம் எல்லாம் கூட. உலகத்தை நான் வடிவமைக்கும் முன்பதாகவே நான் இருந்தேன் என்று சொல்லுகிற போது, ஏன் உங்களுக்கு 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாம் முன்னே இருந்தியோ? இதுதான் உலக அறிவு, மனுஷருடைய அறிவு. கர்த்தருடைய அறிவுக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை. ஆனாலே பல நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்டோம். பிரியமானவர்களே, இங்க நான் பார்க்கின்ற போது இந்த ஒரு ஞானமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 22ஆம் வசனத்துல 31ஆம் வசனம், this pre-existed இல்லையா, this pre-existed entity actively involved in creation and offering guidance to humanity. ஒவ்வொரு கடவுளுடைய அந்த படைப்பிலும் அவர் அங்கே இருக்கிறதை அவர் தெளிவாக சொல்கிறார். ஆகவே அவர் இருந்தவர், இருக்கிறவர், இருப்பவர் எல்லாம் அவர். ஆகவேதான் அவர் ஆதியுமா இருக்கிறார், அந்தமுமாக இருக்கிறார்.
அவர் தான் பிதா நிர்மாணிக்கின்ற போது அவர் வார்த்தையா இருந்தார். அடுத்து யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அது கடவுளுமாய் இருந்தது. அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார் இல்லையா? அந்த வார்த்தையானவர் தான் 14ஆம் வசனத்துல பாருங்க, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர நம்மிடையே வாசம் பண்ணினார், அதை நாம் கண்டோம். சீசர்கள் சொன்னதுதான், அவர் உயிர் தெழுந்ததை நாம் பார்த்தோம். அதுதான் செய்தி, அதுதான் சுவிசேஷம். அவர் உயிர் தெழுந்ததை நாங்கள் பார்த்தோம், எங்கள் மத்தியில் அவர் வாசம் செய்தார். மரிப்பதற்கு முன்பதாகவும் வாசம் செய்தார், மரித்த பின்பும் அவர்களோடு காட்சியளித்து அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி பலப்படுத்தினார். இந்த நாளில நாம் கேட்ட சங்கீதத்தில் கூட நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 8:1-9 வரைக்கும் பார்க்கும்போது அல்ல 5ஆம் 6ஆம் வசனத்துல மனுஷனை அவர் சாதாரணமா படைக்கவில்லை, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி, சற்று சிறியவனா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ் நம்ம கொடுத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை, அவருடைய சாயலையே நம்மை, அவருடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார் என்றால், gifted people, you're all privileged, you're all blessed. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அநேக மக்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் திறப்பின் வாசல் இருக்கின்ற ஒரு விண்ணப்பம். எல்லாரும், என்னுடைய மக்கள், என்னுடைய தேசத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் சுவாமி உன்னுடைய பரலோகத்தில் வந்து சேர வேண்டும், எல்லாருக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீரே, எல்லாரையும் ரட்சிக்கும்படியாகத்தான் நீர் வந்தீரே. ஆகவே தானே இந்த முழு உலகத்தையும் படைக்கின்ற போது, பிதாவாகிய கடவுள் படைக்கின்ற போது நீர் அங்கே செல்ல பிள்ளையா இருந்தீரே. ஏன் அந்த இடத்தை விட்டு வார்த்தையானவர் மாம்சமாகிய எங்கள் மத்தியில வந்தீர் என்றால், எங்களுக்காக மரிக்க வல்லவா, எங்களுக்கு இலவசமான ரட்சிப்பு கொடுக்க வல்லவா, புது வாழ்வு நாங்கள் பெற்றுக்கொள்ள வல்லவா. ரட்சிப்பை கொடுத்து அவர் பரத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு சொல்கிறார், நான் போகிறேன், போகிறது நல்லது, நான் போனால்தான் உங்களுக்கு உங்களோடு எப்பொழுதும் இருக்கத்தக்கதான தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியாக கடவுளை அனுப்புவேன். அதே போல அவர் வந்தார், அவர்களை நிரப்பினார். அவர் வல்லமையாய் எழும்பி போய் எல்லா இடங்களிலும் அவர்கள் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்து முழு உலகமும் இன்றைக்கு கடவுளை ஏற்றுக்கொண்டது என்றால், இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஒவ்வொருவரும் அந்த செயல் வடிவிலே அதை நிரூபித்தார்கள். அந்த மூவரும் ஒருவராயிருந்தார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளில இந்த ஒரு காரியத்தை, ஒரு தவறான உபதேசத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்பட்ட இந்த அவர் ஒரு ஞானத்தின் கடவுள் என்று சொல்லி ஏறியஸ் சொல்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் மழைக்கு ஒரு கடவுள், அக்னிக்கு ஒரு கடவுள் என்று சொல்லி, பூமிக்கு ஒரு கடவுள் என்று சொல்லி சொல்ல முடியாது. அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. கடவுள் சர்வ அண்ட சராசரத்தையும் படைத்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான். சோ இங்கே பார்க்கின்ற போது பிதாவாகிய கடவுள் மாத்திரம்தான், அதுக்கப்புறம் வேற யாரும் கிடையாது, குமாரனும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்பி சிலர் போறாங்க. இஸ்லாமியர்கள் அதை நம்புகிறார்கள், யூதர்களும் பலர் நம்புகிறார்கள். ஜெகோவா விட்னஸ், இந்த ஏரியஸனுடைய அந்த ஹெரட்டிக் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அதை பின்பற்றுகிறவர்கள் தான் ஜெகோவா விட்னஸ். புரிஞ்சுங்களா? நமக்காக நம்மை படைத்து, நம்மை மீட்டுக் கொண்டு, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய தெய்வீக தன்மை தான் இந்த நாளில திருத்துவத்தில் ஏகத்துவமா இருக்கின்ற கடவுளை நாம் வணங்கிக் கொண்டிருக்கோம், ஒரே கடவுள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நாம் புரிந்து கொண்டாயிருக்கோம். நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த திரியேறு கடவுளுக்கு கடைசி முடித்திருக்கிற வரைக்குமாய் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியாகிய கடவுள் தாமே நமக்கு உதவி செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் பல தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.